சங்கீதம். நாம் ஒவ்வொரு வசனமாக மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 63. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கிறையில் பாடிய சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். எல்லோரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள், பொய் பேசுகளின் வாய் அடைக்கப்படும். ஆமேன். அல்லேலூயா சொல்லி உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நேற்று தினத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் ஃபாஸ்டர் நான் பார்த்தேன். அப்பொழுது என்னை அழைத்தார்கள். எனக்கு எப்போவுமே ஆராதனையில் ஒரு செய்தி தான் இருக்கணும். அடிக்கடி பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன். அதை சொன்னாங்க, பொற்சொலன் ஆசீர்வாரார் அப்படின்னாங்க. அப்புறம் பாஸ்டர் அவரே பேச சொல்லுங்க, ஒரு செய்தி போதும். பாஸ்டருக்கு எப்போவுமே ஒரு செய்தி இருந்தால் நல்லா இருக்கார். அது ஏறக்குறைய 25 ஆண்டுகளை நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு 2-3 செய்தி இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தி ஆகும். அதனால் சொல்லி புரோஜனம் சொல்லி விட்டுட்டேன், வந்திருக்கேன். இருந்தாலும் அருமையான தாசனுடைய நேரத்தை நான் அதிக நேரம் களவாட விரும்பவில்லை. ஏனென்றால் அவரும் எனக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே பழக்கம். ஒரே ஏஜ் தான், ஏறக்குறைய ஒரே பட்டறை தான். நான் உலக சிட்டிமில் கிடக்கும்போது ஒரு ஊழியக்காரர் அவர். நான் வாலிப பிராயத்தில் சிட்டிமில் அலைந்தறியும் பொழுது அவர் அப்போதே ஊழியக்காரர். எங்கள் தெருக்கெல்லாம் வருவார். நான் பார்த்ததில்லை, அவர் பார்த்துருக்கார் என்ன. இதே போல் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க அந்த சங்கீதத்தில். சங்கீதம் 63 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. இந்த சங்கீதத்துடைய இந்த சிறு செய்தியுடைய தலைப்பு பற்றி கொள்ளுதல். சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன். பற்றி கொள்ளுதல். இதை நான் ஒரு ஆங்கில வேதாகமத்தில் இதுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன். அதில் நியூ இன்டர்நேஷ்னல் விஷன் சொல்லி ஒரு பைபிள் என்கிட்ட இருக்குது. அந்த பைபிள் எனக்கு ஆக்சுவலாக 93ஆம் ஆண்டு நான் தென்பாகம் காவல் நிலையத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னோடு வேலை பார்த்த ஒரு தலைமை காவலர், அவர் ஒரு இந்து. அவருங்க போர்ட்டஸில் ஒரு ஷிப் வந்துருச்சு, பைபிள் ஷிப். அதுக்கு டியூட்டிக்கு போயிருக்கும்போது அங்கே உள்ள ஒரு வெள்ளைக்காரர் இவரை பார்த்து கருப்பாக இருக்காருன்னு சொல்லி ஒரு பைபிளை கொடுத்துட்டார், ஆங்கில வேதாகமம். அவருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, ரொம்ப நாளாக கையில் வச்சுட்டே இருந்திருக்கார். நான் சவுத்தில் வேலை பார்க்கும்போது நான் பைபிளும் கைமா இருக்கிறத பார்த்து அங்கே ஸ்டேஷனில் பாராக இருந்தாலும் டைம் கிடைக்கும்போது பைபிள் படிச்சுட்டு இருப்பேன். துப்பாக்கி ஒரு புறம் இருக்கும், பைபிள் மறு கையில் இருக்கும், படிப்பேன். இதை பார்த்துட்டே இருந்தவர் அப்புறம் அந்த பைபிளுக்கு ஏற்ற நபர் இவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கில வேதாந்தத்தை என்கிட்ட கொடுத்தார். அதை நான் பத்திரமா இன்னும் வச்சுருக்கேன். அது திறந்து பார்த்தேன். அதில் இந்த வசனத்துக்கு என்ன போட்டிருக்குன்னா, ஐ ஸ்டே க்ளோஸ் டு யூ. நான் உமக்கு அருகில் என்ன செய்வேன், எப்பொழுதும் இருப்பேன், தங்கி இருப்பேன் அல்லது பற்றி கொள்வேன். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் இதற்கு நான் என்ன என்று சொல்லி பார்த்தேன். பொற்சொலன் ஆசிரியர் வேத பண்டிதர், நான் அவருக்கு வழி ஆயத்தம் பண்ண வந்திருக்கேன், அவ்வளோதான். அல்லேலூயா. அவருடைய செய்திக்கு ஒரு சிறு ஒரு ஆயத்த பணியை செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதே பிள்ளைகளே, கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் அந்த வேதத்தை நான் புரட்டி பார்த்த பொழுது அதிலே போட்டிருக்குது,
என் ஆன்மா உறுதியாக உம்மை பற்றி கொண்டது, உமது வலக்கரம் எனக்கு ஆதரவாய் உள்ளது. இதே பிள்ளைகளே, ஒரு பற்றி கொள்ளுகிற அனுபவம் எங்கே இருக்குன்னா, ஒரு பால் குடிக்கிற குழந்தை தாயின் மடிவிலே அமர்ந்து பாலை உண்கிற ஒரு குழந்தை அந்த தாயை இறுக பற்றி கொண்டே இருக்கும். காரணம் என்னவென்றால், அந்த தாயின் உதவி இல்லாமல், அந்த தாயின் அரவணைப்பு ஆதரவு இல்லாமல் அந்த குழந்தையாலே உயிர் வாழ முடியாது. அது இந்த பூமியில் நிலைத்திருக்கவும் முடியாது, சாத்தியமற்ற ஒரு காரியம். அதே போலவே இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவஜனங்களும் தேவ ஊழியர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய ஆத்துமா எதை பற்றி கொண்டு இருக்கிறது? சங்கீதம் 119:25 வசனத்தை வாசிப்பீர்களேயானால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, என் ஆன்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. மண் என்பது உலக ஸ்பாவங்களை குறிக்கும், உலக ஆசாபாசங்களை குறிக்கும், பாவ இச்சைகளை குறிக்கும், சத்துனுடைய சகல கிரியைகளையும் குறிக்கும் என்ற இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லிட்டாரு. இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டார். அப்படியானால் என் ஆன்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. என் ஆன்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கும் பொழுது நான் நலமுடன் வாழ முடியாது. இதே பிள்ளைகளே, என் ஆன்மா பாவத்திலே கிடக்கும் பொழுது, என் ஆன்மா இயேசுவை பற்றி கொள்வதற்கு பதிலாக உலக சல்லாபங்களை பற்றி கொண்டிருக்குமேயானால், வாலிபர்கள், சிறுவர்கள், நடுத்தர வயதுள்ள பெண்கள், வயதிய தாயா தகப்பன் நன்றாக கவனிங்க. ஆன்மா உலகத்தை பற்றி கொண்டிருக்கும் பொழுது என்னால் நலமுடன் வாழ முடியாது. ஏன் சொல்கிறேன் என்றால், யோவான் காயுவுக்கு எழுதும் பொழுது 3ஆம் யோவான் எழுதின நிருபத்தில் 2வது வசனத்தை பார்ப்பீர்களேயானால் அவர் காயுவுக்கு எழுதுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அப்போ ஆத்துமா வாழ்ந்தால்தான் நீ எல்லாவற்றிலும் சுகமாக இருக்க முடியும். வாலிபர் நல்லா சிந்திச்சுக்கிடுங்க. உங்கள் ஆத்துமா ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்குமேயானால், நீங்கள் உலகத்தை பற்றி கொள்ளாமல், உலக சிநேகங்களை நேசிக்காமல், தேவப்பிள்ளைகளை உலக நண்பர்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளுவதற்கு ஆயத்தமாக இருப்பீர்களானால் உங்கள் ஆன்மா வாழும். அப்பொழுது நீங்கள் எல்லா நலமும் பெற்று எப்படி இருக்கலாம்? சுகமாக வாழலாம். தேவப்பிள்ளைகளே, எனவே அதனால தான் ஏசியா தீர்க்கன் அழகாக சொல்லியிருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம் ஒரு வசனத்தை. ஏசியா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசியா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட, அப்போ பூரண சமாதானம் இருக்கு, நல்வாழ்வு இருக்கு. எங்கே இருக்குன்னா, என் ஆன்மா இயேசுவை பற்றி கொள்ளும் பொழுது. 85ஆம் ஆண்டு விஓசி காலேஜில் பிஎஸ்சி பாட்னி முடித்தேன். பாஸ் பண்ணலை, முடிக்கத்தான் செஞ்சேன் ஒழிய பாஸ் பண்ணலை. ஏன்னா எனக்கு தெரியும் ஏகப்பட்ட அரியர்ஸ் இருக்குது, நிச்சயமாக கரை சேர மாட்டோன்னு தெரியும். ஏன்னா மொத்தத்தில் எனக்கு 3 வருஷமும் ஒவ்வொரு வருஷத்துக்கு 4 சப்ஜெக்ட். ஃபஸ்ட் செமஸ்டர் 4 பாஸ் பண்ணேன். செகண்ட் செமஸ்டரில் என் நண்பன் ஒருத்தன் மாட்டினான். அவன் என் கூட சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வந்தவன். அவனால் நானும் கேட்டேன், அவனால் நானும் கேட்டேன், என்னால் அவனும் கேட்டான். கடைசியில் கல்லூரி படிப்பை அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டேன். 3 வருஷம் கல்லூரி தான் போனோடைய படிக்கலை. அரியர்ஸ் நிறையா இருந்தது. இதே பிள்ளைகள் அப்போயே 85ஆம் ஆண்டு எனக்கு காலேஜ் முடிக்கிற டைம்லேயே ஒரு யோசனை வந்தது, நம்ம படித்து தேடி ஒரு வேலைக்கு போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே போலீஸுக்கு எடுத்தாங்க ஆள். எங்கே எடுத்தாங்க? பாளையங்கோட்டையில். 85ஆம் ஆண்டு. என்ன பண்ணேன், என்ன பாட்டுக்கு அப்போல்லாம் அப்ளிகேஷன்லாம் போட வேண்டாம், சும்மா லைனில் நின்னா போதும். போயிட்டேன். போனாங்க பாளையங்கோட்டை ஏர் கேம்ப்லேருந்து பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் லைன் நிற்கிது. அடிஷனல் லஞ்ச் சார்ஜ் கொடுத்துட்டான். நான் என்ன பண்ண, முதல்லே ஓடி லைனில் போய் நினச்சிட்டேன். ஒரு 100 பேருக்குள்ளே போய் நின்றுக்கிட்டேன். கூட்டத்தை பார்த்தான். கூட்டத்தில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் பிரிக்கலை. இப்போ ஈஸ்ட் வெஸ்ட்னு இருந்துச்சு. திருநெல்வேலி ஈஸ்ட் வெஸ்ட்னு தான் இருந்துச்சு, தூத்துக்குடி மாவட்டம் கிடையாது. அப்போ நான் அந்த 100 பேருக்குள்ளே போய் நின்றுட்டேன். பார்த்தான், இது இந்த லைனெல்லாம் அளந்து உள்ளே விட முடியாது அப்படின்னு சொல்லி கயிறு கட்டிட்டான் உள்ள. இந்த கயிறுக்கு தலை தட்டினா தான் உள்ளே போக முடியும், மற்றவங்களாம் வெளியே. உடனே அளக்கெல்லாம் வேண்டாம், கயிறை கட்டிட்டு உள்ளே விட்டான். எனக்கு ஹைட் இருந்தனால உள்ளே போயிட்டேன்.
மொத்தம் 10,000க்கு மேலே அதில் நிற்கிறாங்க. தேவையான ஆட்கள் 600 பேர். எத்தனை பேர்? 600 பேர் தான். அந்த டைமில் 85லே வேலையில்லா திண்டாட்டத்தை பார்த்துக்கிடுங்க. இது போக எல்லா மாவட்டங்களும் இருக்குது. அப்போ எனக்கு அந்த டைமில் எனக்கு ஃபிசிக்கல் இதெல்லாம் எனக்கு ஈஸி, ரிட்டன் ரொம்ப ஈஸி. அது டிக்டேஷன் தான் கொடுத்தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. தமிழில் டிக்டேஷன் கொடுத்தாங்க, ஈஸி, பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு தமிழ் வாத்திருக்கா கத்தரை துதிக்கிறேன், நல்லேலூயா. அப்போ நான் பாஸ் பண்ணி வேலை சேர்ந்துன்னு வச்சுக்கலாம். வேலைக்கு 86ல் ட்ரைனிங் எங்கள் திருச்சி ஸ்பெஷல் போலீஸ், நல்லா கவனிங்க, ட்ரைனிங். அப்போ ஏறக்குறைய 600 பேர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டம் தான் 600க்கு மேலே இப்போ போயிருக்கிறோம், ட்ரைனிங் போயிருக்கோம். 86 ஜனவரி 17ஆம் தேதி. அப்போ நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்குவாடுக்கு ஒரு 25 பேர் பிரிப்பாங்க. அதுக்கு ஒரு அதிகாரி அந்த ஸ்குவாடை வந்து மார்ச் பண்ணுவார். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்? அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பொய் சொல்லிடுவோம் பாட்டில் பொய் சொல்கிற மாதிரி கிறிஸ்தவ மாதிரி யாரும் முடியவே முடியாது. அதிகாலை நாங்கள் 2 மணிக்கு நாங்கள் எழுந்திரிக்கணும், படுக்கிறதுக்கு 11:30 ஆகும். ஞாபகத்தில் வச்சுடுங்க. ஒரு 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 பொசிஷனுக்கு வரணும்னா, உலகத்திலே ஒரு எல்லையை நான் எட்ட வேண்டுமே ஆனால் ஒரு சில காரியங்கள் இருக்குது, தியாகம் பண்ணணும். நான் என்னுடைய வாழ்க்கையில் 11 மணி வரைக்கும் எங்களுக்கு நைட்டில் படுக்கிறதுக்கு வேலை. என்ன பாலிஷ் போடணும், பெல்ட்டுக்கு பிராஸை போடணும், யூனிஃபார்ம் துவச்சி காய வச்சிருக்கணும், ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பான், பெனியன் கொடுத்துருப்பான், பெனியனில் அழுக்கிறதுக்கு கூடாது, பியூர் ஒயிட்டாக இருக்கணும், நியூலம் போடணும். அங்கே குளிக்கிறதுக்கெல்லாம் பாத்ரூம்லாம் இருக்காது, பெரிய அந்த குதிரைக்கு லாடம் தொட்டி கொட்டுக்குமே தொட்டி கொட்டி விட்டுருப்பான். அதில் தான் வரிசையாக நின்று 600 பேர் குளிக்கணும். ஏன் குளித்து தண்ணி வராட்டி போச்சு நாரி போகும். எனவே காலையிலே எழுந்து அங்கே பாத்ரூம்லாம் கிடையாது, அவுட் சைடெலாம் ஓடணும். இவ்வளோ காரியங்கள் பண்ணி குளிச்சு ரெடி ஆகி கரெக்டாக 3 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக 4 மணிக்கு ஊதிடுவான். 5 மணிக்குள்ளே ஒரு டீயை குடிச்சிட்டு எங்கே நிற்கணும்? கிரவுண்டில் நிற்கணும். அப்போ அந்த கிரவுண்டில் ஏறக்குறைய ஒரு 30 குழு இருக்கும். ஒரு குழுவுக்கு 25லேருந்து 30 பேர் இருப்பாங்க. அதை நடத்துவதற்கு ஒரு அதிகாரி இருப்பார். ஒவ்வொரு அதிகாரி இருப்பாங்க ஒவ்வொரு குழுவுக்கும், ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்குவாடுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிகாரி இருப்பார். ஒவ்வொரு அதிகாரியும் மார்ச் பாஸ் நடந்துட்டு இருக்கும் கிரவுண்டில். இப்போ திருச்சி போனீங்கன்னா பார்க்கலாம், ஸ்பெஷல் போலீஸ் அந்த பெட்டாலியன் நின்று இருக்குது. நான் சில நேரம் காரில் போகும்போது பார்ப்பேன், ஆண்டர் எங்கேருந்து எங்கே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ அதில் அவன் லெஃப்ட் ரைட் கொடுத்துட்டே இருப்பான். பல கமாண்டர்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் என்னுடைய கமாண்டுடைய வார்த்தை எனக்கு எங்கே கேட்கும்? என் காது எங்கே இருக்கும்? என் கமாண்டுடைய சத்தம் எனக்கு தெரியும். அவர் என் பின்னாடியே வர மாட்டார், ஒரு இடத்துல நின்றுக்கிடுவார். அந்த முக்கில் நின்றுட்டு அந்த பக்கம் ஸ்குவாடு போயிட்டுருக்கோம், அவ்வளோ தூரத்தில் போயிட்டுருக்கோம். இதே மாதிரி ஒரு 30 ஸ்குவாடு போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு கமாண்டரும் சவுண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் எங்கள் கமாண்டர் கொடுக்குற சத்தம் நாங்கள் அவ்வளோ தூரம் போனாலும் எங்களுக்கு கேட்கும். லெஃப்ட் ரைட் சொல்லிட்டு இருப்பா. திடீர்னு அபோட்டன் அப்படிமா திரும்ப ஒரே அடி, திரும்பி அவருக்கு நேராக வருவோம். இதைத்தான் இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை ஒரு காலம் ஒரு நாளும் ஒருவனும் என் கரங்களிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை, அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை தருகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். தேவபிள்ளைகளே, எனவே நம்முடைய ஆத்துமா இயேசுவை பற்றி கொள்ளட்டும், நம்முடைய ஆத்துமா தேவனை பற்றி கொள்ளட்டும், நம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொள்ளட்டும், நம்முடைய ஆத்துமா தேவ சமூகத்தை பற்றி கொள்ளட்டும். ஒருவேளை மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறதோ ஆத்மா, தேவ பிள்ளையே, வாலிபனே, தங்கையே, சகோதரனே, சகோதரியே, இந்த காலவெளியிலே ஆராதனை ஒரு சின்ன ஆராய்ச்சி, இருதயத்தை தூக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் இருதயம் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் தூக்கி நிறுத்தும் என்று சொல்வீனால் நிச்சயமாக ஆண்டு தூக்கி நிறுத்துவார். நீங்களும் அநேகருக்கு ஆசாரம் மாறுவீர்கள். சீக்கிரம் வரப்போகிறார். முடிவு ஆங்காங்கே சாட்சியின் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எனவே ஆயத்தமாவோம், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவோம். வளர்க்கிற முயற்சி தம்பி வாப்பா, சீமனை கொடு. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் போயாமல் நன்றி சொல்வோம். வாய்களை திறந்து, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் போயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி,
என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. சத்தத்தை உயர்த்தி கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. மகளே மகனே, உன்னை சுமக்கிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். உன்னை சுமந்து செல்கிற தாய் போன்ற அன்புள்ளவர் தெய்வம் ஒருவர் இருக்கிறார். இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. கண்களை மூடி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. தகப்பன் போல இல்ல. எல்லாம் சேர்ந்து வாலிப தம்பி, இன்று உனக்கு சந்தர்ப்பம். தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே ஆமென். எபினேசரே எபினேசரே நினைவாயிருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல் சுமந்தீரே நன்றி. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமா உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அன்றைய உம்முடைய பிள்ளைகள் யாருடைய ஆத்துமாவும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை ஆராதனை வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே கிரியை செய்கிறபடினாலே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இன்னும் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.